வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பால் பவுடரில் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் சர்க்கரை, 1/4 கப் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 கப் பால் பவுடர், 3/4 கப் பால். வாங்க இதை செய்யலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிடுங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் நெய்யை போட்டுருங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் அதில் பாலை ஊற்றிடலாம். அதை சுட வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஃபுல்லாக பால் பவுடர் போட்டுடலாம். இது நல்லா நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கலாம். இது நல்லா கிண்டுனா தான் கட்டி கட்டியாக உருவாகாது. நல்லா தயாராகிக்கோங்க. இதுலேருந்து நம்மளுக்கு நல்லா ஆர்ம் ஒர்க் அவுட்டாக இருக்க போகுது. இப்போ சர்க்கரையை போடுங்க. சர்க்கரை உருகிற வரைக்கும் நல்லா அதை கிண்டிட்டுருங்க. நம்மளோட பர்ஃபி நல்லா வரணும்னா அடுப்பை எப்பவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பால் கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா உருகிருச்சு. இப்போ இதை இன்னும் நம்ம 13 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு டோ லைக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், இப்போ இது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 14 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது நான் கைவிடாமல் தான் இந்த மாவை கிண்டிக்கிட்டே இருந்தேன். மாவு இப்போ சட்டியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னும் நம்ம ஒரு 20 நிமிஷம் கிண்டிட்டு ஏலக்காய் தூளை உள்ளார போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீதம் இருக்கிற அந்த சூட்லேயே மாவு வெந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் பாதாம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா நறுக்கிக்கோங்க. நான் பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தட்டில் நெய்யை தேய்ச்சி கூட வச்சுருக்கலாம். இப்போ அதுக்குள்ளார நம்ம மாவை போட்டுட்டு அதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணலாம். நான் நறுக்கி வச்சுருந்த பாதாமை இப்போ மேலே தூவி விடுறேன். இதை 2 மணி நேரம் ஆற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பர்ஃபியை ஒரு கட்டிங் ட்ரே மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி தான். இதை சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.